வணக்கம் ப்ரோ. தமிழா தமிழச்சி என் தங்கச்சி, நான் சொல்லும் கதையை கொஞ்சம் காது கொடுத்து கேளு மச்சி. எத்தனை தலைவர்கள் நம் இந்தியாவிலே பிறந்த போதிலும் நம் நிலைமை மாறவில்லையே, அடிமையாகவே இத்தனை காலமும் இந்தியா முழுவதுமே இருக்குது இன்னும் சாதி வேற்றுமை. ஆனாலும் எதிர்த்து பேசிட யார் தந்தது நமக்கு உரிமை? தொட்டாலே தீட்டென்றான், பார்த்தாலே பாவம் என்றான், இல்லாத கட்டு கதைகளை சொல்லி சொல்லி நம்மை தள்ளி வைத்தான். பள்ளியில் சேர முடியாது, கோயிலுக்குள் உன் பாதம் நுழையாது, சாலையில் போக முடியாது, சாகடித்தாலும் கேட்க ஆளேது. 1000 ஆண்டுகள் போனது இப்படி, ஆனால் இன்றைக்கு மாறியது எப்படி? படித்து பார் உன் வரலாறு. நமக்கு முகவரி அது யாரு? என்றொருவர், பாரத நாட்டின் தந்தையவர் பாபா சாஹேப் என்றொருவர், உரிமையை வாங்கி தந்ததவர். மனிதர்கள் நிறைய விஷயங்களை டிசைன் பண்ணிட்டாங்க அவங்கள சுத்தி. பல எல்லைகளை வகுத்துக்கிட்டு தான் ஒரு ஆள்கிட்ட பேச வேண்டியதா இருக்கு. அப்போ நம்ம ஆனா இயற்கை அப்படி இல்லை. சூரிய வெளிச்சம் எல்லார் மேலேயும் படுது, மழை எல்லாருக்கும் வருது, காத்து இந்த ஜாதிக்கு மட்டும் வீசணும்னு சொல்றது இல்லை. நீ ஏன் இன்னும் இயற்கை கிட்ட இருந்து அந்த லவ்வை கத்துக்கவே இல்லை? அந்த லவ்வை, ஒரு என்விரான்மெண்ட் சரியா இருந்தா தானே ஒரு செடி முளைக்குது. அந்த என்விரான்மெண்ட்டுக்கு சூரியன் மட்டுமா கான்ட்ரிபியூட்டர்? தேர் இஸ் வாட்டர், தேர் இஸ் ஏர், தேர் இஸ் சாயில். இதெல்லாம் சேர்ந்து தானே ஒரு நல்ல செடியை வளர்க்குது. அப்போ ஒரு நல்ல மனிதன் வளர்றதுக்கும் இந்த சமூகம் கான்ட்ரிபியூட் பண்ணணும்ல. அந்த ப்ரிவிலேஜும் அந்த ஒரு என்விரான்மெண்ட்டும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு தர்ஸ்ட்ல இருந்து தான் நான் பிக்சனா என்ன நான் பிரசன்ட் பண்ணிக்க தொடங்க. வணக்கம் ப்ரோ. தமிழா தமிழச்சி என் தங்கச்சி, நான் சொல்லும் கதையை கொஞ்சம் காது கொடுத்து கேளு மச்சி. எத்தனை தலைவர்கள் நம் இந்தியாவிலே பிறந்த போதிலும் நம் நிலைமை மாறவில்லையே, அடிமையாகவே இத்தனை காலமும் இந்தியா முழுவதுமே இருக்குது இன்னும் சாதி வேற்றுமை. ஆனாலும் எதிர்த்து பேசிட யார் தந்தது நமக்கு உரிமை? தொட்டாலே தீட்டென்றான், பார்த்தாலே பாவம் என்றான், இல்லாத கட்டு கதைகளை சொல்லி சொல்லி நம்மை தள்ளி வைத்தான். பள்ளியில் சேர முடியாது, கோயிலுக்குள் உன் பாதம் நுழையாது, சாலையில் போக முடியாது, சாகடித்தாலும் கேட்க ஆளேது. 1000 ஆண்டுகள் போனது இப்படி, ஆனால் இன்றைக்கு மாறியது எப்படி? படித்து பார் உன் வரலாறு. நமக்கு முகவரி அது யாரு? என்றொருவர், பாரத நாட்டின் தந்தையவர் பாபா சாஹேப் என்றொருவர், உரிமையை வாங்கி தந்ததவர். மனிதர்கள் நிறைய விஷயங்களை டிசைன் பண்ணிட்டாங்க அவங்கள சுத்தி. பல எல்லைகளை வகுத்துக்கிட்டு தான் ஒரு ஆள்கிட்ட பேச வேண்டியதா இருக்கு. அப்போ நம்ம ஆனா இயற்கை அப்படி இல்லை. சூரிய வெளிச்சம் எல்லார் மேலேயும் படுது, மழை எல்லாருக்கும் வருது, காத்து இந்த ஜாதிக்கு மட்டும் வீசணும்னு சொல்றது இல்லை. நீ ஏன் இன்னும் இயற்கை கிட்ட இருந்து அந்த லவ்வை கத்துக்கவே இல்லை? அந்த லவ்வை, ஒரு என்விரான்மெண்ட் சரியா இருந்தா தானே ஒரு செடி முளைக்குது. அந்த என்விரான்மெண்ட்டுக்கு சூரியன் மட்டுமா கான்ட்ரிபியூட்டர்? தேர் இஸ் வாட்டர், தேர் இஸ் ஏர், தேர் இஸ் சாயில். இதெல்லாம் சேர்ந்து தானே ஒரு நல்ல செடியை வளர்க்குது. அப்போ ஒரு நல்ல மனிதன் வளர்றதுக்கும் இந்த சமூகம் கான்ட்ரிபியூட் பண்ணணும்ல. அந்த ப்ரிவிலேஜும் அந்த ஒரு என்விரான்மெண்ட்டும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு தர்ஸ்ட்ல இருந்து தான் நான் பிக்சனா என்ன நான் பிரசன்ட் பண்ணிக்க தொடங்க.